ஹலோ மக்களே! பராசக்தி, வா வாத்தியாரே, தலைவர் தம்பி தலைமை. இந்த 3 படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 3 படத்தையும் கம்பேர் பண்ணி இந்த பொங்கலோட வின்னர் யாரு அப்படின்னு வாங்க பார்த்துருவோம். The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema. முதல்ல நம்ம பராசக்தி எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1964ல ஹிந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு மாணவர் கூட்டம் எதிர்த்து போராடுது. ஸோ அதோட தலைமை யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெயம் ரவி அவர்களை அனுப்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஹிந்தி திணிப்பால அந்த காலத்துல மக்கள்லாம் எவ்வளோ பாதிப்படைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு ரியல் சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த கதை. இதுல பாசிட்டிவா என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்க 3 பேருமே ஒரு நல்ல நடிப்பை வெளிக்காட்டியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்கு. அவங்க எல்லாருமே அவங்களோட நடிப்பை ரொம்ப சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் வைஸாவும் எதுவும் கம்மியா நமக்கு தெரியல. எல்லாருமே நல்ல கேரக்டர் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஓவரால் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸுமே ஒரு விண்டேஜ் பீரியாடிக் ஃபிலிம் லுக்கை சூப்பராகவே அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறப்ப நமக்கு உண்மையிலேயே தெரியுது. அண்ட் இந்த படத்துல டைலாக்ஸ் ரொம்பவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெகட்டிவான என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இன்னும் நிறைய இன்டென்சிவான சீன் இருக்கு. அது எல்லாமே சென்சார் போர்ட்ல கட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் தான். ஸோ என்னதான் இந்த படம் ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலுமே எண்டிங்ல கொஞ்சம் சினிமேட்டிக் லிபரேட்டி எடுத்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. பட் ஓவராலா இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு ஹிஸ்டரியை விஷுவலா பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த காலத்துல ஹிந்தி திணிப்பினால மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை எடுத்து எப்படி போராடி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்ததா வா வாத்தியாரை எடுத்துப்போம். கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இறக்குற சமயத்துல கார்த்தி அவர்கள் பிறக்கிறாரு. ஸோ அவங்களோட தாத்தா ராஜ்கிரண் அவர்கள் நம்ம அவர் மாதிரியே இவனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஒரு காலத்துல கார்த்தி அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேல ஒரு வெறுப்பு ஏற்படுது. ஸோ அதனால அவருமே சட்டத்தை நோக்கி போறாரு. அவரே ஒரு வில்லன் கேரக்டரா தான் வளர்ந்து வராரு. ஸோ திடீர்னு ஒரு சேஞ்சில் இது எல்லாமே இப்படியே மாறுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையா இருக்கு. இல்லை பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அவர்கள் ரொம்பவுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சில சீன்ஸில் அவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியும் அந்த நடை உடை பாவனையெல்லாம் ரொம்ப பக்கவாக பண்ணியிருக்காரு. அண்ட் மற்ற கேரக்டரும் கொடுத்த ரோலில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல பேஸ் இருந்துச்சு. இன்டர்வல் சீன்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எண்டிங்குமே நல்லா இருந்துச்சு. பட் நெகட்டிவான சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிட்ல லேக் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானு குமாரசாமி அவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீன் படங்கள் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதே இந்த படத்தோட ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே நல்குமார் அவர்கள் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் தான் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் ஃபேன்ஸுக்கெலாம் இந்த படம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். கடைசியாக நம்ம தலைவர் தம்பி தலைமைன்னு எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா அந்த ஊர் தலைவராக இருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு கல்யாண விஷயமா அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெத் நடந்துருது. ஸோ ஊர் தலைவராக ஜீவா இந்த 2 பிரச்சனையும் எப்படி சமாளிக்கிறாரு, அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். பட் இந்த படத்தில் பாசிட்டிவான சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா அவர்கள் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க காமெடிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சிரிக்கும்படியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிறைய ரோல்ஸ் இருந்துச்சு. இந்த எல்லா ரோலுமே நல்லா எழுதியிருந்தாங்க. மியூசிக்ஸுக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா பலம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். பட் நெகட்டிவ் நல்லா சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்க காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க்காக இருந்துச்சு. இன்னும் அதிகமாக காமெடி யூஸ் பண்ணியிருந்தா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலுமே இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே ஒரு நல்ல படம். எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் திரும்பி வரலாம். ஸோ இந்த 3 படத்தில் இந்த பொங்கல் வின்னராக நாங்கள் எந்த படத்தை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியாலஜி ரொம்பவுமே முக்கியமானது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து எடுத்திருந்தாலும் இந்த படம் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாலியான படம், ரொம்பவே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தலைவர் தம்பி தலைமையிலும் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதில் காமெடிஸ் ரொம்பவுமே நல்லா ஒர்க்காக இருக்குது. நம்ம குமாரசாமி அவர்களோட வாவாத்தியரை டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 3 படத்தில் உங்களுக்கு பொங்கல் வினராக எந்த படம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema.